ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம பண்டாரபுரத்தை சேர்ந்த ஜெபஸ்ங்கிறவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் சில கொஸ்டின் கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஜெபஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஜெபஸ். சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் சேனல் க்ரியேட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? பார்த்தீங்கன்னா சேனல் க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. அப்படின்னா ஒரு 2 வருஷம் தான் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஆனால் இன்னும் இதாகலை. நீங்கள் இவ்வளோ நாள் வீடியோ போடுறீங்க, உங்களுக்கு எதுவும் சேலரி எதுவும் வருதா? சேலரியா? ஆமாம். பார்த்தீங்கன்னா சேலரி நிறையா வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நேற்று போய் அக்கௌண்ட்டில் போய் காசு எடுத்தேன். பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தரே ஒரு 2 lakhs வந்திருக்கு. 2 lakhs வச்சு 2 lakhs ப்ரோ? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ. நேற்று ஐஃபோன் இது கேமராக்கெல்லாம் ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன். சம்மன் இருக்கு. 1.5 லட்ச ரூபா ஃபோனு. 1.5 லட்சமா? ஆமாம் ப்ரோ. மீதி 50,000 என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க? 50,000 வச்சு இது பண்ண போகிறேன். நல்லா யோசிச்சு. என்ன ப்ரோ கேள்வி கேட்குங்க? 50,000 என்ன நம்ம ஒரு இதுக்காண்டி வீட்டுக்கு கொடுத்துருக்கேன் ப்ரோ. ஒரு இதுக்காண்டி. அப்படியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. உங்கள் மிளகா தக்காளி ஏதாவது வாங்கினா சந்தையில் என்ன வேணும் ப்ரோ? சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ இந்த மாதமே உங்களுக்கு 2 லட்ச ரூபா இன்கம் வந்திருக்கீங்க இங்கே. அப்போ ப்ரோ இந்த மாதமே உங்களுக்கு இன்கம்மு 2 லட்ச ரூபா வந்திருக்கீங்க இங்கே. அப்போ போன மாதம் எவ்வளோ ப்ரோ வந்துச்சு? ப்ரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சேனல்லேருந்து வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சன் டிவிலேருந்து வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs வந்திருக்கோம் பார்த்துடுங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வாங்கியிருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்காண்டி ஒரு கேமரா, தனியாக ஐஃபோன் வச்சுருக்கேன் எடிட் பண்ணுறதுக்கு. இது ஒரு கேமரா ஒத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs ஆகிட்டு ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க? உங்களுக்கு வியூஸ் அவ்வளோ போன மாதிரி இல்லை, எப்படி ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க? வியூஸ் போகலையா? ஷேர் சொன்னா வீடியோ பார்த்தாலும் தெரியும் வியூஸ். இந்த வீடியோலாம் பாருங்கள், அப்படியே அடிச்சு தள்ளிட்டு போவோம். அப்படி மேட்டாப்பில் அப்படி உச்சத்துக்கு தான் அம்புக்குறி காட்டணும் பாருங்க. எப்படி மேலே அப்படி நீண்டு நிற்கும். சரி ப்ரோ, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, ஒரு ஃப்ளவர் வீடியோ, அதுக்கு எத்தனை வியூஸ் போயிருந்து ப்ரோ? ப்ரோ பார்த்தீங்கன்னா அந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வியூஸ் பேருக்கு. அதுக்கு எவ்வளோ ப்ரோ கிடச்சிச்சு? அதில் ஒரு மண்ணு கிடைக்கல. அந்த வீடியோ நாசமாக போச்சு, கட்டமண்ணா போயிட்டு. பார்த்தீங்கன்னா அந்த 8 வியூஸுமே நான் தான் பார்த்துருக்கேன் ப்ரோ. பார்த்தீங்கன்னா 8 இதுவுமே நான் தான். ஒன்று ஒரு 6 ஐடி நான் வச்சுருக்கேன் கிரியேட் பண்ணி. 6 இதுலேருந்து நான் பார்ப்பேன், 6 லைக் போடுவேன். ஒரே ஒருத்தன் அந்த பையன் யாருன்னே தெரியும், நல்லா இருப்பான் ப்ரோ, நல்லா இருப்பான். அவன் ஒருத்தரை தான் பார்த்துருக்கேன், நல்ல பையன் ப்ரோ. இந்த 2 மாதத்துலேயே நீங்கள் 5 லட்சம் சம்பாரிச்சிட்டிங்க. உங்கள் ஸ்கூலில் அவங்ககிட்ட எதுவும் எப்படி இருப்பாங்க? ஸ்கூல்லையா? அப்பா ஸ்கூலில் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ப்ரோ. பார்த்தீங்கன்னா இப்போ நான் 12th படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 மாதம் தான் அப்படி டொயிங்னு போயிடும். பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் ப்ரோ ஸ்கூல்லாம். இதுனா நான் ஸ்கூல்லலாம் கேட்பாங்க, உனக்கு இவ்வளோ இன்கம் இருக்க, கொஞ்சம் நீ பார்த்து ஏதாவது ட்ரீட் வைன்னு சொல்லுவோம். நீங்கள் ட்ரீட் வைப்பீங்களா ப்ரோ? ஒரு மண்ணை வைக்க மாட்டேன் ப்ரோ. ட்ரீட் வச்சு நாங்கள் எப்படி இருக்கேன் ப்ரோ? ஏன் ப்ரோ இப்படி இருக்கீங்க? 5 லட்சம் சம்பாதிக்கீங்க, ஸ்கூலில் போய் ட்ரீட்லாம் வைக்க மாட்டேங்கிங்க. ட்ரீட் வேண்டாம் ப்ரோ. அடுத்தது இன்னைக்கு வச்சோன்னு வைங்களேன், நாளைக்கு ட்ரீட்டும் பானுங்க ப்ரோ. பார்த்தீங்கன்னா இன்னொன்னே மொத்தமாக வைக்கணும் ப்ரோ. அடுத்த மாதம் ஒரு 10 லட்சம் ரூபா வரும் மொத்தமாக. இது உங்களை நீங்கள் இப்போ வாங்கி கொடுக்கணும் ப்ரோ. எல்லா வேலைக்கும் அது கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும், கிளுன்னு இருக்கும் ப்ரோ. அதுதான் ப்ரோ. ப்ரோ இன்னொரு 4 மாதம் தான் இருக்குது, 12 முடிக்க போகிறீங்க. நீங்கள் ஸ்கூலை பற்றி என்ன ஏதாவது சொல்லுங்கள். அவ்வளோதான் ப்ரோ. ஸ்கூலை பற்றி என்ன சொல்ல, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அப்படி ஒரு கிளுன்னு இருந்து ப்ரோ. அவ்வளோ ஜாலியாக அப்படி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி ஒரு இதாக இருக்கும், ஒரு ஜாலியாக அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்து ப்ரோ. சரி 4 மாதம் கழிச்சு என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க? 4 மாதம் வந்துட்டு பானிபூரின்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டுக்காரிலேருந்து விற்க வைப்பேன். அது ஒரு வீடியோவாக யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன். யூடியூப் சேனலில் அப்போ கை விட போகிறீங்களா? யூடியூப் சேனலில் தான் ப்ரோ அப்லோடே பண்ண போகிறேன். அவ்வளோதான். நம்ம சேனல் அப்படி கிடுகிடுன்னு இதாகும், கிடுகிடுன்னு அப்படி எலும்பி இதாயிரும், சருன்னு இதாகும் பாருங்க ப்ரோ. சரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு என்னெல்லாம் சொல்ல விரும்புறீங்க? மக்களே, நம்ம வீடியோ நல்லா ஜாலியாக பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள், லைக்கு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி அப்படி சும்மா அப்படி கிடுகிடுன்னு தட்டி விடுங்கண்ணா லைக்குக்கெல்லாம். அப்போ தான் நம்ம சேனல் கொஞ்சம் மேலே அப்படி போவோம். இப்போ எல்லாமே இருந்தானுங்க எப்படி கீழே போகுது. கொஞ்சமாக மேலே ஏற்றி விடணும்ண்ணா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையுமே முடியாது. கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். வேறு நெக்ஸ்ட்டு ப்ரோ ஏதாவது கேட்கணுன்னா டக்கு புட்டுன்னு கேளுங்க ப்ரோ. அப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சிருந்தேன். நான் வேறு இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். நம்மளுக்கு என்ன எப்படி பார்த்து எதுவும் செய்வீங்க ப்ரோ? உங்களுக்கு தானே பார்த்து என்ன செய்யணும் சொல்லுங்க ப்ரோ. அப்படி சும்மா அப்படியே சரி நம்மளுக்கு சம்பளம் எவ்வளோ தருவீங்க? பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க. காலையில் ஒரு டம்ளர் காப்பி கொடுத்தேன், அது போதும். இப்போ மதியம் சோறு வேற கேட்கி அடிச்சு விளக்கமாக வச்சு. ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? அவங்க பெரிய சேனல் சன் நியூஸ்லேருந்து வந்திருக்கோம், நீங்கள் இப்படி பண்ணலாமா? இந்த நியூஸில் வந்தாலும் சரி நாசமாக பார்த்தீங்கன்னா சொல்கிற கேளுங்க. காலையில் காப்பி ஒரு கிளாஸ் 10 ரூபா, 4 பேர் வந்திருக்கீங்க ப்ரோ. 40 ரூபா ஆச்சு. இப்போ வேறு பிரியாணி வேறு உங்களுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க. சிக்கன் ரைஸ் ஒருத்தன் கேட்கா, உங்களுக்கு பிரியாணி தந்தூரி ப்ரோ. இப்படி நீங்கள் அங்கே போய்ட்டு இது பண்ணுவீங்க ப்ரோ. நீங்கள் நல்லா வியூஸ் போகுது, நல்லா 5 லட்சம் சம்பாதிக்கீங்க 2 மாதத்தில். என்ன நீங்கள் இப்படி கூட பண்ண மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நிமிஷம் போல் ஒரு 1000 போல். நான் ஒரு 10 ரூபாய் பிஸ்கெட் வாங்க வழி இல்லாமல் இருக்கேங்க. ஒரு 50 ரூபா இருக்கணும். அப்போ பொய்யா ப்ரோ சொன்னீங்க? ஒரு வருமானம்லாம் ஒரு 1000 ப்ரோ. பார்த்தீங்கன்னா 50 ரூபா இருக்கு ப்ரோ. ப்ரோ 50 ரூபாய்க்கு வச்சு என்ன ப்ரோ பண்ண முடியும்? நீங்கள் 5 லட்சம் வச்சுருந்தேன், நீ இப்போ 50 ரூபா இருக்குங்க. என்ன ப்ரோ கதை?
ஆ 5 லட்ச ரூபா வரவங்கிற ஒரு நம்பிக்கையில சொன்னேன் ப்ரோ. இன்னும் வரல, இனிமே தான் வரோம் பார்த்தீங்கன்னா. ப்ரோ அப்போ இவ்வளோ நேரம் சும்மா கம்பி கட்டுற கதையா ப்ரோ சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க ஏன் வந்தீங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. நீ சன்னிஸ்ல வந்து அது ஒரு காமெடி அப்படியே ஒரு இதை எடுத்து விட்டேன் ப்ரோ. ப்ரோ கஷ்டப்பட்டு இன்டர்வியூ சன் நியூஸ்ல இருந்து வந்திருக்கோம், கேமரா வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்க ப்ரோ. கேமராவா? நான் அடுத்த மாசம் வாங்க ப்ரோ. நான் இன்கம் வந்துட்டு 2 லட்ச ரூபா கேமரா, 3 லட்ச ரூபா கேமரா, 3 lakhs 10 lakhs கேமரா வாங்குறேன் ப்ரோ. கேமரா பண்ண வீடியோ உங்க சேனல் அப்படி கிடுகிடுன்னு எடுத்துறேன் ப்ரோ. அங்க இருந்து செலவு பண்ணி வந்திருக்கோம் ப்ரோ. அந்த வாடகைக்காவது ஒரு 5000 ரூபா தாங்க ப்ரோ. காலையில குடிச்சு காபி காசு வந்துட்டு போயிருக்க, இல்ல மண்டையை மீச்சு கூட பத்துக்கேன் ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பேசுறீங்க? மதியானம் பிரியாணி உனக்கு வர என்னது பெரிய ஹோட்டல்ல தான் பார்சல் நல்ல பிரியாணி மண்ணலி ப்ரோ 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 இருங்க ப்ரோ. மண்டே என்ன சொல்றீங்க? உங்க இஷ்டத்துக்கு ஒரு இதை தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வேணுமா? பிரியாணி வேணும். சரி ப்ரோ ஏதோ பார்த்து பண்ணுங்க ப்ரோ. அங்க இருந்து வந்திருக்கோம். பார்த்து பண்ணணும்னா அங்கே போங்க. என் பேர் சொல்ல இருந்தா முக்கு கடையில் போய் ஒரு 2 டீ ஒரு பண்ணு வாங்கி தின்னுட்டு போங்க. வாயில இதாலி தருவானோ ஏன்னா ப்ரோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். என்ன ப்ரோ வரது தான் வந்துட்டோம், வேற வழி இல்லை. சரி இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின் எடுத்து வச்சிருந்தோம் கேட்கும். 2 காப்பி வேணா குடிச்சு போங்க. இருங்க ப்ரோ கேட்க. 2 காப்பி ஆறு. சொல்லுங்க. சரி எம்டி பைக் ஒன்று ஓட்டுனீங்க, ஓட்ட தெரியாமா உங்களுக்கு? பைக் ஓட்ட தெரியுமா இல்லாட்டி சும்மா ஒரு சீனுக்காக ஓட்டினீங்களா? சீனுக்காக ஓட்டினேன். 2 எம்டி பைக் ப்ரோ. அப்படி இப்படி ஓட்டுவேன் ப்ரோ. அப்படி ரோட்டில் வர பிள்ளைல எல்லாமே இங்கே தான் பார்க்க. அப்படி வண்டி எடுத்து ஓட்டுனேன்னு வைங்களேன். என்ன ப்ரோ இப்படி போய் சொல்றீங்க? அன்னைக்கு கமெண்ட்ல பார்த்தா அவ்வளோ பேர் உங்களுக்கு ஏசி இருக்காரு, வண்டி ஓட்ட தெரியுமா என்ன ஓட்ட தெரியும் கேட்காரு. ஒன்றும் ஓட்ட தெரியாது. ஃபர்ஸ்ட் கியர் மேலங்கானோம் கீழங்கானோம் எங்கே போட்டாலும் கியரே விழா முடிக்குது ப்ரோ. பைக் கூட என் ஃப்ரெண்டு பைக் தான் ப்ரோ. என்னன்னே ஓட்ட ஒரு இதுவும் ஓட்டவே முடியல, ஒன்றும் முடியல ப்ரோ. கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக் பிடிச்சிட்டேன்னு சொன்னீங்களா? இன்னும் உள்ளதான் போவோம் ப்ரோ. ப்ரோ யூடியூப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைபர்லாம் ப்ரோ யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கீங்க. பார்வையாக உங்கள் ப்ரோ யூடியூப்பில் வீடியோலாம் போடுறீங்க, எப்படி பார்வையெல்லாம் எப்படி இருக்குது ப்ரோ? நீங்கள் நல்லா உற்சாகமாக யூடியூப்பில் வீடியோ வைக்கிங்க, ஆனால் அவங்க சப்ஸ்கிரைபர்லாம் அவங்க வீடியோ நல்லா உற்சாகமாக பார்க்காங்களா என்ன ப்ரோ? சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் ப்ரோ பார்க்க, மற்றதெல்லாம் பாருங்களா நம்ம வீடியோவில் ஒன்றுமே பார்க்க முடியாது. நம்ம வீடியோ தான் பார்த்தா நம்ம அப்போவே அப்படியே அந்த உச்சத்துக்கு மேலே போயிருப்போமா ப்ரோ. இப்போ நாசமாக அங்கே கீழெல்லாம் கிடக்கும். இன்கம் வரல ஒன்றும் வரல போட்டு வீடியோ ஏன் போடுறேனே தெரியல. சும்மா ஒரு 2 வீடியோ சும்மா நேரமெல்லாம் எடுத்து விடுவோம், அவ்வளோதான் ப்ரோ. ஏன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம சேனல் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கிட்டு பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இவங்க வேறு 2 காப்பி இப்பெல்லாம் குடிச்சு விட்டாவ. பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு காப்பியை குடிச்சு விட்டேன்ல ப்ரோ. காப்பி காசு தட்டு ப்ரோ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கேமராலாம் தூக்கிட்டு வந்து வீடியோ எடுத்தால் காப்பிக்கு நீங்கள் இப்படி பார்க்கல ப்ரோ. சரி நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு வந்தோடனே அவங்கள காப்பி கீப்பி ஒன்றும் சொல்லலை. பார்த்தீங்கன்னா காப்பி கீப்பில் காசு பேர தண்டு போங்க. 2 நாள் கழிச்சு வாங்கிருங்க. சரி ஜிபே பண்ணிடுங்க ப்ரோ. சரியா ப்ரோ ஏதாவது கேட்டுருவோம் ப்ரோ. எனக்கு நாங்கள் சன் நியூஸ்லேருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், நீங்கள் என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க ஏன் ப்ரோ? சன் நியூஸ் எவ்வளோ பெரிய நியூஸ், நீங்கள் அதுலேருந்து வர முடியுமா ப்ரோ? சும்மா ஒரு ஏமாத்தாதீங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இடி? ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான்.